நட்பு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அவர் நட்பு காலத்துல ஒரு கவிதை சொல்றாருங்க. ஆடை விலகியது, சரிசை என்றான் காதலன், சரிசைதான் நண்பன். காலம் காலமாக சொல்லி இருக்கிறார்களா நட்பு நட்பு நட்புன்னு. இன்னைக்கு எப்படி இருக்குங்க நட்பு? இருக்கா இல்லையா? உங்க ஃப்ரெண்டா தான் சொல்றான், இல்லையா? நட்பு இல்லை. மூத்த தலைமுறை உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் காலத்தில் இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா நட்பு? உங்கள் காலத்திலே இருந்ததா என்றும் தெரியாது. ஒருத்தர் 60 வயசுல கேவலமா நடந்துகிட்டார். அவர்கிட்ட 60 வயசு ஆயிடுச்சு, இப்படி நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில், 60 வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் இந்த வயதில் இருந்ததில்லை. இதெல்லாம் புது அனுபவம் தானே. மனதை கழுவிய கவிதை. பெண்ணிற்கான வலி இந்த உலகம் அறிந்து கொள்வதே இல்லை. அதை குறித்து எழுதியிருப்பார். அவர் ஒரு ஆண் தாய் தான் எழுதியிருப்பார். தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால். இந்த வலியை இப்படி எழுத முடியுமா? ஒரு வலியை எழுதுகிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். எத்தனையோ ஆண்டு காலமாக என் புத்தியிலே சொல்லப்பட்டு வந்த அந்த கசடு என்கின்ற அந்த திரையை ஒரு வெளிச்சம் பாய்ச்சி நகர்த்துகிறது என்றால் அது புத்தகம். திமு அப்துல் காதர் அவர்கள் எழுதிய கம்பனை குறித்த ஒரு புத்தகம். பாப்லோ நெருடாவை பற்றி எழுதுகிறார். வாட் இஸ் லைட்? வெளிச்சம் என்றால் என்ன? எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறோம் வெளிச்சம் என்றால் என்ன என்று. எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படுவேன் நான். இரவு எழுந்திருச்சு பாத்ரூம் போனோம், நான் என் நிழலை பார்த்து நானே பயப்படுவேன். அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படாதே சுல்தானா, எங்கேயோ வெளிச்சம் இருந்தால் தானே நிழல் வரும். இந்த சொல் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனாலும் வெளிச்சம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. பாப்லோ நெருடா சொன்னதாக திமு அப்துல் காதர் புத்தகத்தில் பதிவு செய்கிறார். Light, I cannot explain what it is actually, but some extent I can explain. It is a shadow of God. அது இறைவனின் நிழல்ங்கறாங்க அவரு. இறைவன் ஒன்று ஒருவன் இருந்தால் அவனின் நிழலே இப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? இந்த கனவை, இந்த கருத்தை அப்படி திறந்து மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு எழுத்தாளனால் செய்துவிட முடியும். இப்ப வணக்கம் சொல்றோம்ல, என்ன அர்த்தங்க? பெரியவங்க வந்தா மரியாதை செலுத்தணும். அப்புறம் பணிவு. ஏன் மரியாதை செலுத்தணும்? எனக்கு முன்னால அவர் பிறந்துட்டாரு, அவர் அதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு, நான் அவரை மரியாதை செலுத்தணும். ஏன் நான் அவரை வணங்குறேன் தெரியுமா? ஒரு பெரியவரை போய் ஏன் வணங்குகிறேன் தெரியுமா? அவருக்கு முன்னால் ஏன் பணிகிறேன் தெரியுமா? உன்னிடத்தில் நான் இதோ பணிந்து மரியாதையுடன் நிற்கிறேன். ஏன் என்றால் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவதற்கான அமைப்பு தான் இந்த வணக்கம். பணிவால் எதுவும் நடந்து போவதில்லை. மரியாதை நான் தருவ பெரியோரை வியத்தலும் இல்லமே. நான் மரியாதை தரதுனால பெரியவங்களா இல்ல. அவர்களிடமிருந்து மரியாதையை நான் தந்து அவர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். பண்டமாற்று முறைதான் அது. நான் கற்றுக்கொள்கிறேன். மொழியை நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலம் சரளமாக பேசவோ ஆங்கில புத்தகத்தை வாசிக்கவோ தெரியாதுங்க. தெரியாது. ஏனென்றால் எல்லாம் தமிழில் படித்தேன். PhD வரைக்கும் தமிழ். எல்லாத்தையும் படிச்சை. ஆங்கிலம் படிப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் ஒரு சூழல், கடுமையான சூழல் வந்தது, படித்து விட்டேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் எனக்கு முன்னால் வந்தது. எங்களுடைய கல்லூரியின் தலைவர் பத்மபூஷன் மூசா ராஜா என்பவர் ஒரு பெரிய மீட்டிங்ல எங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறார், ஸ்டாஃப் மீட்டிங். அவர் சொல்றார், நான் படித்த புத்தகங்களிலேயே தி பெஸ்ட் புக் ஒன்னு சொல்றேன்ப்பா அப்படினு எங்க எல்லாருக்கும் ஒரு புக் சொல்லிட்டாரு. பேர் மெடிடேஷன். 7th செஞ்சுரியில வந்திருக்கு அந்த புக். யாரா எழுதி இருக்கிறானா? 7th செஞ்சுரியில வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதி இருக்கிறான். நான் உடனே பாரோன் மன்னனை என்னுடைய வரலாறை தேடி போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, பாரோன் மன்னன் தன்னுடைய அனுபவங்களையும் தான் போய் பயணம் செய்த மற்ற விஷயங்களையும் சொல்லி சொல்லி எழுத வைத்து ஒரு நூலகத்தை அடுக்கி வைத்தான். அந்த நூலகத்திற்கு பாரோன் மன்னன் தந்த பெயர் மன மருத்துவ நிலையம். ஒரு நூலகத்துக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. எகிப்திய மன்னன் 7ஆம் நூற்றாண்டுல அவனுடைய அந்த புத்தகத்தை தேடி போன, கிடைச்சிருச்சுங்க. இப்போ இல்ல, லேண்ட்மார்க்ல தேடி எடுத்தேன். நான் அதை எடுத்தேன், பிரிக்கிறேங்க ஆசையா. ஆங்கிலத்துல இருக்கு, புரியல. எப்படி இருக்கும் தெரியுமா மனசு? ஒன்றை எடுக்கிறேன், பிரிக்கிறேன், படிப்பதற்காக உட்கார்கிறேன், புரியவில்லை. என் மனமெல்லாம் பிசைகிறது, என் தலையெல்லாம் வலிக்கிறது. இதை படிக்க வேண்டுமே என்பதற்காகவே ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். கற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய வரம். கற்காமல் இருப்பது என்பது மாபெரும் வலி, மாபெரும் சாபம். புத்தகம் என்னை விடுவிக்கிறது. எத்தனையோ காலமாக என் மனதில் இருந்த விஷயங்களை அந்த புத்தகம் விடுவிக்கிறதுங்க.
அந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது டேக்அவே வீட்டுக்கு கொடுத்துட்டு அனுப்புறது தான். என் பெருமையை சொல்லுவதற்காக நான் வர இல்லை. ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணியே அதுதான். நம் அறிவை கொடுப்பதல்ல, அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் ஒரு ஆசிரியருடைய பணி. அந்த பணியைத்தான் செய்ய வேண்டும், என் அறிவை தருவதல்ல. நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், காது மடல் விரித்து காத்திருக்கிறீர்கள். எனக்கு அது வெறும் மடலாக தெரியவில்லை, நிலங்களாக தெரிகின்றன. அதனால் சில விதைகளை தூவுகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது. விதைகள் முளைக்கும்.